ரொம்ப சூப்பரா இருக்குங்க. தினம் தினம் 10 கணக்குல எப்பவுமே நாங்க தான் கெத்து. இந்த சீரியஸ்ல நம்மளுடைய சிலபஸ்ல லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ள தான் பிளட் ரிலேஷன், ரத்த உறவுகள் அப்படின்ற டாபிக் இருக்குதுங்க. அதில் ஆல்ரெடி 7 கணக்கு நடத்தியாச்சு. அடுத்த ஒரு 7 கணக்கு இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லி கொடுக்க போறேன். சில ட்விஸ்டடான கொஸ்டின்லாம் இருக்குது, ஃபுல்லாகவே பாருங்க. 8வது கேள்வி, ஆர் என்பவர் ஏயின் சகோதரர், எஸ் என்பவர் பியின் சகோதரி, ஏ என்பவர் எஸ்ஸின் மகன். ஆரிக்கும் எஸ்ஸிற்கும் என்ன உறவு முறை? 2022 எஸ்ஏ எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்தந்த தலைமுறைய அந்தந்த அடுக்குல ஸ்டெப்ஸ்ல உட்கார வச்சாவே போதுங்க. எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றாங்க? ஆர் என்பவர், ஆர் யாருன்னா ஏவின் சகோதரர், ஏவோட சகோதரர் ஆறு அப்படின்றாங்க. அப்போ ஆரும் நான் ஏவும் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டேன், ஏன்னா இவங்க ஒரு தலைமுறை. சரிங்களா? இதில் ஆர் யாருன்னா ஏவோட சகோதரர் அப்படின்னு சொன்னதால, சகோதரர்னா ஆணை குறிக்குது, அதனால ஆறுக்கு கீழே ப்ளஸ் குறி போட்டுக்கிறேன். ஆணா இருந்தா ப்ளஸ், பெண்ணா இருந்தா மைனஸ் குறி போட்டுக்கணும் இல்லையா? போட்டாச்சு. நெக்ஸ்ட் இது ஒரு ஸ்டெப். ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா எஸ் என்பவர் பியின் சகோதரி. இங்க எஸ்க்கும் பி இருக்குது, பட் இங்க எங்கேயுமே வைக்க முடியாது, நான் தனியாக எட்ட வைக்கிறேன். அதுக்கப்புறம் எதெல்லாம் ஜாயிண்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். எஸ் யாருன்னா பியோட சகோதரி. இங்க பாருங்க, நான் இந்த இடத்துல எடுத்து வைக்கிறேன். எஸ் யாருன்னா பியோட சகோதரி. சகோதரி அப்படின்னா அது பெண்ணை குறிக்குது, எஸ் தான். ஏன்னா நீங்க நல்லா கவனிங்க கொஸ்டினை. எஸ் யாருன்னா பியோட சகோதரி. அப்ப எஸ் வந்து ஒரு பெண்ணை குறிக்குது, பி வந்து என்னன்னு தெரியல, அப்படியே நான் வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இது நான் தனியா இங்க இருந்து வச்சிருக்கேன் பக்கத்துல. இது வரைக்கும் புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஏ என்பவர் எஸ்ஸின் மகன். ஏ யாருன்னா எஸ்ஸோட மகன் அப்படின்றாங்க. இங்க ஏதோ இருக்கா? இந்த ஏ யாருன்னா எஸ்ன்றங்க இருக்காங்கல்ல, இது இருக்கு பாருங்க, எஸ்ஸோட மகன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எஸ்ஸுக்கு மகன் தான் ஏ. கரெக்டா? புரியுதுங்களா? புரியுது. அப்போ ஏவோட அம்மா எஸ்ன்னு சொல்லலாம். கரெக்ட் தானே நான் சொல்றது? ஆமா. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? அவங்கள தலை மேல உட்கார வைக்கணும். நமக்கு அப்பா அம்மா, அதாவது ஏன் நீங்கன்னா உங்களுடைய அப்பா அம்மாவை தலை மேல வைக்கணும். அப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்க? இங்க பாருங்க, நான் மறுபடியும் அந்த லைனை சொல்லிட்டு பொறுமையா தான் சொல்றேன். இங்க வந்து பார்த்தா ஏ என்பவர் யாருன்னா எஸ்ஸோட மகன் அப்படின்றாங்க. அப்போ எஸ் இருக்காங்களா, எஸ் கூடவே பி இருக்காங்க. அப்படியே இங்க பாருங்க, எஸ் இங்க பின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? சோ மகன் சொன்னதால ஏ வந்து ஒரு ஆணை தான் குறிக்குது, பிளஸ் குறி போட்டுக்கிட்டேன். புரியுதுங்களா? இந்த பாருங்க, நல்லா கவனிங்க. எஸ்ஸோட பையன் வந்து பார்த்தா ஏ, ஏவோட அண்ணனோ தம்பியோ வந்து ஆறு, அதான் சொல்ல வராங்க. கரெக்டா? கரெக்டுப்பா. அடுத்தது என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க பாருங்க, ஆரிக்கும் எஸ்ஸுக்கும் என்ன உறவு முறை அப்படின்னு கேட்டாங்க. ஆரிக்கும் எஸ்ஸுக்கும் என்ன முறைன்னு இந்த இக்கு 2 இடத்துல இருக்கிறதால கண்டிப்பா ஆப்ஷன் 1 தான் இருக்கும். இப்போ நல்லா கவனிங்களேன், இங்க நல்லா கவனிங்க, நான் எல்லா உறவும் சொல்றேன் பாருங்க. இப்போ ஏவா, ஏவோட அம்மா எஸ், கரெக்டா? ஏவோட மாமா பி, ஏன்னா எஸ்ஸோட அண்ணன் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படி வச்சுக்கலாம். அப்போ ஆறுன்றவர் யாரு? ஏவோட சகோதரர், அப்படிதானே சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர் வந்து எஸ் என்னன்னு கூப்பிடுவாங்க, அம்மான்னு கூப்பிடுவாங்க. எஸ் வந்து ஆர் என்னன்னு கூப்பிடுவாங்க, மகன் சொல்லுவாங்க. ஏன்னா ஆர் வந்து ஆணை குறிக்குது. கரெக்டா? ஸோ அப்போ ஆப்ஷன் பாருங்களேன், மகன் வருமா? கண்டிப்பா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சகோதரன் வருமா? கண்டிப்பா வராது. மாமா வருமானா வராது, ஏன்னா எஸ் வந்து தாய். அப்புறம் தந்தை வருமானு கேட்டா அதுவும் வராது. அப்ப 100% மகன் தான் வரும். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சப்போஸ் இதுல மகன் அம்மான்னு கொடுத்தாங்கன்னா இங்க வந்து தெளிவா ஆப்ஷனை கேட்பாங்க. அதாவது டு ஃபைண்ட் வந்து பர்ஃபெக்டா கேட்பாங்க. சரிங்களா? இங்க வந்து ஆருக்கும் எஸ்ஸுக்கும் என்ன உறவு முறை அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஆறு எஸ் கூப்பிடுவாங்களா இல்ல எஸ் ஆறு கூப்பிடுவாங்களான்னு குழப்பலாம் தேவையில்லை. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஆப்ஷன் 1 தான் காட்டும். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிடுச்சா?
சூப்பருங்க, மகன் தான் ஆன்சர். அடுத்தது இதை அழிச்சிடுறேன், புரியுதுங்களா? ஸோ அந்தந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் உட்கார வச்சுட்டா ஆன்சர் பர்ஃபெக்டாக வந்துடும். ரைட்டுப்பா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 9வது கேள்வி. ஏ கமா பி கமா சி கமா டி என 4 நபர்கள் உள்ளனர். ஓகே. ஏயின் தந்தை எஃப், ஏயின் மகள் சி, எஃப்பின் தங்கை கே, சியின் அண்ணன் ஜி எனில் ஜியின் மாமா யார்? 2012 பிசி எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஏபிசிடி 4 பேர் இருக்காங்க. இந்த இது நமக்கு தேவையில்லை, 4 நபர்கள் உள்ளனர்ன்ற இது நமக்கு தேவையில்லை. அதுக்கு அடுத்தது தான் ஏயின் தந்தை எஃப், ஏவோட அப்பா எஃப்ன்றாங்க. கரெக்டா? அப்போ நான் ஏவை இப்படி வச்சுக்கிறேன் இந்த ஒரு ஸ்டெப்ல. ஏ வச்சுக்கிட்டா ஏவோட அப்பா எஃப்ன்றாங்க. அப்போ தலை மேலே தானே உட்கார வைக்கணும். ஏவோட அப்பா எஃப்னா ஏவுக்கு மேலே தான் அப்பா அம்மா ஸ்தானம், அதுக்கு மேலே தாத்தா பாட்டி ஸ்தானம். கரெக்டா? கரெக்ட். அப்போ இது அப்பான்னு சொன்னதால கண்டிப்பாக ஒரு ஆணுதான் குறிக்கும். எஃப் வந்து ப்ளஸ் குறின்னு போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த ஆண் பெண் எல்லாம் குறிச்சுங்க, கரெக்டாக ஆன்சர் வரும், இல்லைன்னா குழப்பம். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது இங்கே பாருங்க, ஏயின் மகள் பொண்ணு வந்து சி அப்படின்றாங்க. ஏவோட பொண்ணு வந்து சின்றாங்க. ஏ எங்க இருக்காரு? தோ இருக்காரு. இவருக்கு ஒரு பொண்ணு இருக்குதான். பொண்ணுன்னா எங்க வரணும்? உங்களுக்கு கீழே ஸ்தானம் வரணும். அப்ப கீழே அடுக்கல சியை உட்கார வைக்கிறேன். இதை வந்து அவங்க தெளிவா பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க. மகள், ஏயின் மகள் தான் சின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? இங்க பாருங்க, ஏயின் மகள் சி. அப்போ சி வந்து ஒரு பொண்ணு குறிக்குது, மைனஸ் குறி போட்டுக்கிட்டேன். அடுத்தது எஃப்பின் தங்கை கே. எஃப்க்கு தங்க இருக்கான், அது கேவா. எஃப் எங்க இருக்காரு? தோ இருக்காரு. சரிங்களா? இவருக்கு தங்கச்சி ஒன்று இருக்கு, அது கே அப்படின்றாங்க. அப்போ தங்கச்சின்னா கேவுக்கு இது எஃப்க்கு பக்கத்திலே கே உட்கார வச்சுக்கணும், ஏன்னா அவங்க ஒரே ஜென்ரேஷன். கரெக்டா? அது வந்து ஒரு பெண்ணை குறிக்கத்தால மைனஸ் போட்டுக்கிட்டேன், தங்கச்சின்னு சொன்னதால. கரெக்டா? கரெக்டுப்பா. அடுத்தது என்ன சொல்றாங்க? இங்க பாருங்க, சியின் அண்ணன் ஜி. சி இருக்காரு இல்லையா, அவருக்கு அண்ணன் ஜின்றாங்க. சி தோ இருக்காங்க, அது ஒரு பொண்ணு, அவருடைய அண்ணன் ஜின்றாங்க. அப்போ அவர் நான் ப்ளஸ் குறி போட்டுக்கிட்டேன். ஓகேவா? ரைட்டுங்க. இப்போ அவ்வளோதான், இதோட முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் 2 பாயிண்ட் தான் கேட்குறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் எதை எடுத்தாலும் ஈஸிங்க. இப்போ இது ஏன்னு எடுத்துக்கிட்டா, ஏ வந்து ஜின்றவர் அவருடைய பையன், சின்றவங்க அவங்க பொண்ணு. கரெக்டா? இதே வந்து பார்த்தா எஃப்னு எடுத்துக்கிட்டா எஃப்போட பேத்தி சி, ஜி வந்து பேர. கரெக்டா? கரெக்ட். இப்போ இதுல ஏதாவது ஒரு ரிலேஷன் கேட்க போறாங்க. நான் வைக்கிற வச்சது புரியுதுங்களா? ஸ்டெப் மெத்தடு. ரைட்டுங்க. இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்க, எனில் ஜியின் மாமா யாரு அப்படின்னு கேட்டாங்க. ஜியோட மாமான்னா இதை பாருங்க, இவரு ஜி, இவருடைய மாமா கண்டிப்பா அப்பா அம்மா ஸ்தானத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. கரெக்டா? கரெக்ட். இப்போ இங்க ஏன்னு மட்டும்தான் இருக்காங்க. ஏ வந்து ஆனா பெண்ணான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஏவுக்கு பக்கத்தில் எந்த ரிலேஷனும் இல்லை. கரெக்டா? எதுவுமே கொஸ்டின்ல கொடுக்கல. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், எக்ஸாம்பிளுக்கு இவங்களை அம்மாவா மென்ஷன் பண்ணிட்டு இவங்களுக்கு பக்கத்தில் எக்ஸ்ன்றவர் வந்து இவருடைய சகோதரன் சொல்லி இருந்தா எக்ஸ் தான் மாமா ஸ்தானம். கரெக்ட் தானே? புரியுதா? கரெக்ட். ஆனா இவங்க சொன்ன ஸ்தானத்துல அப்பாவோ அம்மாவோ மட்டும்தான் இருக்காங்க, வேற யாருமே இல்லை. யாரோ ஒருத்தர் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா யாருமே இல்லை. ஆப்ஷன் டி தான் சரியானபடி. தெளிவாக புரியுதுங்களா? ஸோ ஸ்டெப்ஸில் உட்காந்துட்டா நீங்கள் யாரை கேட்டாலும் ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா? புரியும் நம்புகிறேன். அடுத்த கேள்வி. அடுத்தது ஆர்எஃப். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் 2018 கேட்டிருக்காங்க. என் என்பவர் எம்மின் மனைவி, அவர் ஏயின் ஒரே மருமகன், அவருடைய கணவர் பி. ஏ என்பவர் என் உடன் எவ்வாறு தொடர்புடையவர் அப்படின்னு தொடர்புடையவர்னு கேட்டாங்க. ஸோ முதல்ல கொஷனில் இருக்கிறத நீங்கள் ஸ்டெப்ஸில் உட்கார வைங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல மாமியார், அம்மா, அப்பா, மாமா அப்படிதான் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்படின்னும் போது நம்ம தெளிவாக உட்கார வச்சுட்டு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா? ரைட்டுங்க. இது பாருங்க, நல்ல கவனிங்க. என் என்பவர் எம்மின் மனைவி, எம்மோட மனைவி என். கரெக்டா இல்லையா? கரெக்ட். அப்போ என்னையும் எம்மையும் நான் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறேன், ஏன்னா ஒரே ஜென்ரேஷன். ஓகேங்களா? இதில் என்ன சொல்றாங்கன்னா, என் என்பவர் யாருன்னா எம்மின்
மனைவி. அப்போ எம் யாரு? எம்மோட மனைவி என். அப்போ என் தான் பெண்ணை குறிக்குது, மைனஸ் போட்டுக்கிட்டேன். அப்போ கண்டிப்பாக இவர் ஆணை தான் குறிக்கும், ப்ளஸ் போட்டுக்கிட்டேன். கரெக்டா? என் யாருன்னா எம்மோட மனைவி. அப்போ என் வந்து பொண்ணு தானே குறிக்குது. கரெக்டா? ரைட். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்றதால ஒரு வட்டத்தை போட்டுக்கிறேன், கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்குங்க. சரிங்களா? ஓகேங்க. இப்போ இது ஒரு ஜென்ரேஷன், அதனால நான் ஒரு நேர்கோட்டில் உட்கார வச்சுக்கிட்டேன். இப்போ அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஏயின் ஒரே மருமகன். இப்போ நல்லா புரியுங்க. இப்போ என்னு வந்து எம்மோட ஒய்ஃப் தான் என். இந்த எம் யாருன்னா அவர்ன்றது, அதுதான் மீனிங். அவர் இந்த எம்ன்றவர் யாருன்னா ஏவோட ஒரே ஒரு மருமகன். ஆடாடா, புரியுதுங்களா? இப்போ மருமகள்லாம் எங்கே உட்கார வைக்கணும்? இப்போ மாமியார் மாமனார்னா உங்கள் அப்பா அம்மா ஸ்தானத்தில் தான் உட்கார வைப்பீங்க. அப்போது மேலே உட்கார வைக்கணும். இதில் யார் சொல்கிறாங்கன்னா ஏ இன் ஒரே மருமகன். அப்போ ஏ தூக்கும் போது இங்கே வைக்கிறேன். சரி, ஏ என்ன உறவு? எதுவும் சொல்லலை, இது வரைக்கும் சொல்லலை. சரிங்களா? ரைட்டுங்க. இப்போ அடுத்த லைன் போனால் மேபி இருக்கலாம். இங்கே பாருங்க, அவர் எம் வந்து பார்த்தா ஏயின் ஒரே மருமகன் சொல்லிட்டாங்க. அவருடைய கணவர் பி வந்துச்சு பாருங்க. இப்போ ஏவோட கணவர் வந்து பின்றாங்க. அப்போ ஏவோட கணவர் பி. அப்போ ஏ வந்து பெண்ணு குறிக்குதா? ஒய்ஃப் தானே. ஏன்னா நல்லா பாருங்க, ஏ இங்கே அவர் எம் வந்து அவர்ன்றதுக்கு மீனிங் எம். ஏ ஓகேவா? அவர் வந்து ஏவோட ஒரே மருமகன் சொல்லிட்டாங்க. இந்த ஏ யாருன்னா பியோட கணவர், பியின் கணவர். கரெக்டா? கரெக்ட். அப்போ ஏ பெண்ணை குறிக்குது, பி ஆணை குறிக்குது. இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அதனால ஒரு வட்டத்தை போடுங்க. ஓகேவா? ஓகே, பொறுமையாயிடுச்சு. நெக்ஸ்ட் அவ்வளோதான், முடிச்சுட்டாங்க. உறவு எல்லாத்தையும் முடிச்சுட்டு 2 பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஏ என்பவர் என்னுடன் எவ்வாறு தொடர்பு கொள்வார்? ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏ இவங்க என்னோட எப்படி பேச போகிறாங்க, எப்படி உறவு கூப்பிட போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல பாருங்க, ஏ என்பவர் என் உடன் எவ்வாறு தொடர்பு கொள்வார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சைலண்டா இன்னு இக்கு இல்லு இதெல்லாம் எந்த எழுத்துக்கு பக்கத்தில் இருக்கோ அவங்க தான் இன்னொருத்தரை கூடு போகிறாங்க, அவங்க தான் நீங்கன்னு வச்சுங்க. அப்போ ஏ என்பவர் வந்து என் உடன் இன் சைலண்டாக வருது இல்லையா? அப்போ என்னன்றது நீங்கப்பா. ஓகே, என்ன வந்து நீங்கள் ஏவை எப்படி கூப்பிடுவீங்க? நல்லா கவனிங்களேன், இந்த கொஷினை அழகாக புரிஞ்சுங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எம்ன்றது ஏ என்னோட கணவர் ஆணை குறிக்குது. இதில் ஏவோட ஒரே ஒரு மருமகன் சொல்லிட்டாங்க. அப்போ எம் வந்து மருமகன்னா என் வந்து என்னவா இருக்கும்? பொண்ணாக தான் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ ஏ வந்து எண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு அம்மா ஏ, அப்பா பி. கரெக்டாக இல்லையா? புரியுதுங்களா? ஓகேவா? புரியுதுங்களா? ரைட்டுங்க. அப்போது என் எப்படி கூப்பிட போகிறாங்க? ஏவை அம்மான்னு கூப்பிட போகிறாங்க, பிஏ அப்பான்னு கூப்பிட போகிறாங்க, என்ன வீட்டுக்காரன்னு கூப்பிட போகிறாங்க. முடிஞ்சிடுச்சு. இதை இப்போ எம்மு கேட்டாங்கன்னா எம்ன்றது வந்து ஏவை மாமியார்னு கூப்பிடுவாங்க, பிஏ மாமனார்னு கூப்பிடுவாங்க. கரெக்டாக எல்லாமே நான் சொல்லிட்டேன். எந்த பக்கம் போனாலும் கரெக்டாக போடலாம். ரைட்டா? அப்போது அம்மா தான், ஆப்ஷன் பி தான் சரியான விடை. குழப்பிக்காதீங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ ஸ்டெப்ஸில் உட்கார வச்சு யோசித்தாவே ஆன்சர் வந்துடும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ஸ்டெப் மெத்தட் புரிஞ்சு போச்சுன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் இந்த கணக்கெலாம். சரிங்களா? ரைட்டுங்க. அடுத்தது இப்போ நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கட்டுமா? இல்லைனா இன்னொரு கணக்கு நடத்திட்டு தரேன், அப்போ ஈஸியாக இருக்கும். 12வது கணக்கு 12வது கணக்கு தான் ஹோம்ஒர்க் கொடுக்கணுமா? மாற்றி எழுதிட்டுனா சரி, ஓகே. இப்போ நான் 11 நடத்திடுறேன், 12 தான் ஹோம்ஒர்க் கொடுக்கணும். சரி, ஓகே. 11 பாருங்க. எம் என்பவர் எஸ்ஐ திருமணம் செய்து கொள்கிறார். பி என்பவர் எச்சின் சகோதரர். எஸ் என்பவர் எல்லின் தாய். அவர் எச்சின் சகோதரர் எனில் எச் என்பவர் எம் உடன் எவ்வாறு என்ன உறவு அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் தான், எம்பி எக்ஸாம். சரிங்களா? மத்திய பிரதேஷ் எக்ஸாம் 2023 கேட்டிருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் கொஷின்றதால அதை வச்சுருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின், அதனால தான் இதை நான் மெயினாக வச்சுருக்கேன். என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள், அதே மாதிரி எம் உடன் அப்படின்னும் போது எம்மு தான் என்ன எச்சை கூப்பிடணும், எம்மு தான் எச்சை கூப்பிடணும். ஓகேவா? அதை நான் முதல் ஞாபகம் வச்சுங்க. ரைட், இப்போ பார்க்கலாம். எம் என்பவர் எஸ்ஐ திருமணம் செய்து கொள்கிறார். அப்போது
எம்மும் எஸ்ஸும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தெரியுது. இதில் ஆண் யார் பெண் யாருன்னு தெரியல, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? பட் இந்த ஃபர்ஸ்ட் லைனில் அதான் சொல்கிறாங்க, எம் என்பவர் எஸ்ஐ திருமணம் செய்து கொள்கிறார் அப்படின்னும் போது எம் தான் ஆணாக இருக்கணும். சரி வாங்க பார்க்கலாம். அடுத்தது பி என்பவர் எச்சின் சகோதரர். இப்போ இதில் பி எச் இந்த ரிலேஷனே இல்லை, அதனால் நான் தனியாக வச்சுக்கிறேன். பி வந்து எச்சின் சகோதரர், எச்சோட சகோதரர் பின்றாங்க. அதனால சகோதரர் அப்படின்னு சொன்னதால ஆணை குறிக்குது, பி தான் குறிக்குது. கரெக்டா? புரியுதுங்களா? ஏன்னா பி யாருன்னா எச்சோட சகோதரர், அப்போ பி ஆணை குறிக்குது, அதனால பிளஸ் குறி போட்டுட்டேன். இவங்க ரெண்டு பேரும் சகோதரன் சொன்னதால ஒரே ஜென்ரேஷன் ஒரு நேர்கோட்டில் வச்சுக்கிட்டேன். இது ஏன் இங்கே எடுத்துட்டு வரலன்னு கேட்டால், எனக்கு வந்து இன்னும் எம்எஸ்ன்னு தனியாக இருக்கு, பிஹெச்னு தனியாக இருக்குது. இப்போ அடுத்த லைனில் ஏதாவது ரிலேஷன் கண்டுபிடிச்சா அது மேலேயோ கீழே உட்கார வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட்டுங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க பாருங்க, எஸ் என்பவர் எல்லின் தாய். எஸ் யாருன்னா எல்லின் தாய். எல் எங்க இருக்காங்க? எங்குமே தோ இருக்காங்களே. எஸ் என்பவர் எல்லோட தாய் அப்படின்றாங்க. நல்லா புரியுதா பாருங்க. எஸ் யாருன்னா எல்லோட அம்மா அப்படிதானே சொல்றாங்க. அப்போ எஸ் வந்து அம்மான்னு சொன்னதால பெண்ணை குறிக்குது. அப்போ இவர் எஸ் வந்து பெண்ணுன்னா எம் வந்து ஆண் தான். அது இங்கே குறிச்சிக்கிட்டேன் பாருங்க. அடுத்தடுத்த லைனில் கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இவருடைய எல் வந்து கீழே வந்துடுறாரு. ஓகேவா? புரியுதுங்களா? நல்லா பாருங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா, எஸ் என்பவர் எல்லின் தாய், எல்லோட அம்மா வந்து எஸ்ன்றாங்க. அப்போ எஸ்ஸோட பையனும் பொண்ணும் தான் எல்லு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், கீழ் ஸ்தானம் வச்சுக்கிட்டேன். ஓகேவா? புரியுதுங்களா? அப்போ எல்லோட அப்பா எம். கரெக்டா? இந்த லைன்ல புரியுதா? ஓகேங்க. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இவர் பாருங்க, இவர் எச்சின் சகோதரர். யாருப்பா? எல்லு. நல்லா கவனிங்க. எஸ் என்பவர் எல்லின் தாய். ஓகே. இந்த எல்ன்றவர் யாருன்னா எச்சோட சகோதரர். எச் எங்க இருக்குது? தோ இருக்குது பாருங்க, எச்சோட சகோதரர். அப்போ எல் வந்து ஆணை குறிக்குது. கரெக்டா? நல்லா கவனிங்க. இவர் எச்சின் சகோதரர். எல் யாருன்னா எச்சோட சகோதரரா. அப்போ எல் வந்து ஆணை குறிக்குது. எச் வந்து என்னன்னு தெரியல, எச் வந்து இங்க வச்சிடுறேன். கூடவே எச் வந்தா கூடவே பீன்றது யாரு? அவரோட சகோதரர். அப்போ பியும் இங்க வந்து வச்சிடுறேன். அவர் சகோதரன் சொன்னதால பிளஸ் குறி போட்டுக்கிறேன். புரியுதுங்களா? இது ஏன் இப்போ தனியாக வச்சேனே? இப்போ பாருங்க, ஒரே ஜென்ரேஷனால கீழே உட்கார வச்சுட்டேன். இப்போ நல்லா கவனிச்சுன்னா எம்எஸ். ஓகேவா? இந்த எம்எஸ்ஸுடைய பசங்க தான் எல் எச் பி. இதில் பையன்றது எல்லும் பையன்தான், பியும் பையன் தான் தெளிவாக தெரியுது. ஆனால் எச் வந்து பொண்ணா பையனான்னு இது வரைக்கும் தெரியல. பார்க்கலாம். மேபி அடுத்த லைன் இருக்குதா என்னன்னு. ஓகேவா? கரெக்டா? இப்போ எல் எச் பி, இவங்களுடைய அப்பா எம், இவங்களுடைய அம்மா எஸ். கரெக்டா? கரெக்டுப்பா. நான் எல்லா ரிலேஷனும் கொண்டு வந்துட்டேன். இன்னும் எச் தான் ப்ராப்பராக அது பொண்ணா பையனான்னு சொல்லலை. ஓகே. அடுத்தது என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அடுத்த லைனில் தெரியுதான்னு. இங்கே பாருங்க, எனில் எச் என்பவர் எம்முடன் என்ன உறவு அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்னன்னா, எம்முடன் உடன் அந்த இன்னு வந்து சைலண்டாக இருந்துச்சுன்னா எம் நீங்கள் எச்சை கூப்பிட போகிறீங்க. சரிங்களா? இப்போ எச்சை நீங்கள் கூப்பிட்றீங்கன்னா, எல் கேட்டாங்கன்னா பையன் மகன் தெளிவாக தெரியும். பி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவனும் பையன் தெரியும். இது வந்து மேபி பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம். ஏன்னா ப்ராப்பராக சொல்லலை. கரெக்டா இல்லையா? கரெக்ட். அப்போ இங்கே வந்தால் முதல்ல சகோதரின்னு இருக்கு, கண்டிப்பாக அது கிடையாது. அடுத்தது சகோதரன் இருக்கு, 100% அதுவும் கிடையாது. மகன் மேபி இருக்கலாம், வச்சுக்கிட்டேன். ஆனால் அதுக்கு அடுத்தது தீர்மானிக்க முடியாது அப்படின்னு இருக்கு. பார்த்தீங்களா? இது இருக்கும்போது தான் நீங்கள் யோசிக்கணும். மேபி இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து அம்மான்னு கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க. டி அம்மான்னு கொடுத்தா கண்டிப்பாக மகன் தான் ஆன்சர். ஏன்னா எனக்கு அது என்ன உறவுன்னு சொல்ல, ஆனா பெண்ணான்னு ஏச்சு சொல்லலை. கரெக்டா? ரைட்டுங்க. ஆனால் எங்கள் மகன் இருக்கும்போது 50% வாய்ப்பு இருக்கு. ஆனால் தீர்மானிக்க முடியலன்னா கண்டிப்பாக தான் இருக்கும். ஏன்னா அது ஆனா பெண்ணான்னு எனக்கு தெரியாது, கொஸ்டின்ல ஐடென்டிஃபை பண்ணலை. அப்படின்னும் போது இதுதான் ஆன்சர். மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி கணக்கெல்லாம் சிலதெல்லாம் நீங்கள் ஆப்ஷன் வச்சு எது வந்து ஒரு 80% வருதோ அதுதான் ஆன்சர். ஏன்னா மகன் போது மேபி 50% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது மகனாகவும் இருக்கலாம், ஆனால் இன்னொரு 50 சைடு
பெண்ணாகவும் இருக்கலாம். அப்போ ஆனா பெண்ணான்றதை என்னால் தீர்மானிக்க முடியல, அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? இது பாருங்க, தெளிவாக புரிஞ்சுங்க. நான் பொறுமையாக எல்லாத்தையுமே சொல்கிறேன். பட் நீங்கள் ஒரு பர்டிகுலராக ஒன்று கேட்கும் போது டக்குன்னு போட்டுடலாம். நான் அந்த இடத்துல எதை நீங்கள் ஆன்சர் பண்ணணும், எல்லை கேட்பாங்களா அல்லது பி கேட்பாங்களா அப்படின்னும் போது மகன் சொல்லலான்றது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சரிங்களா? சரி, இப்போ போடுங்க ஓமார்க்கு 12வது கேள்வி. எஸ் என்பவர் எம் என்பவரின் மகன், ஆர் என்பவர் கியூ மற்றும் ஏ ஆகியோரின் மகன். இதெல்லாம் புரிஞ்சுக்க, கியூ ஏன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏ என்பவர் எம் என்பவரின் மகள், ஏ என்பவர் எஸ் என்பவருக்கு எவ்வாறு உறவாகிறது? 2023 SSC எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நல்லா யோசித்து போடுங்க. ஆப்ஷன் ஏ அம்மா, பி அத்தை, சி மகள், டி சகோதரி. மேபி உங்களுக்கு புரியலன்னு சொல்லுங்க, நான் தனியாக கூட இந்த கணக்கு நான் நடத்துகிறேன். புரிஞ்சிடுச்சுன்னா ஆன்சர் போடுங்க. 12ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவா பியா சியா டியான்னு கொடுங்க. சரிங்களா? நான் வெரிஃபை பண்ணுறேன். அடுத்தது 13வது கேள்வி. கியூ என்பவர் பியின் தந்தை, எஸ் என்பவர் ஆரின் மகன். ஆனால் ஆர் என்பவர் எம்மின் ஒரே மகள். கியூ மற்றும் எம் ஆகியோர்கள் பெற்றோர்கள் எனில் எஸ்ஸிற்கு பி எவ்வகையில் உறவு? இந்த இருக்கு இன்னு இல்லெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் தான் கூட போகிறீங்க. அப்போ நீங்கள் எஸ்ன்னு வச்சுங்க, நீங்கள் தான் பிஏ எப்படி கூப்பிடுவீங்க? இதாங்க கேள்வி. ஓகேங்களா? ஸோ போன கேள்வி உங்களுக்கு தெரியலனாலும் இதில் பார்த்துட்டிங்கன்னா அது ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? இப்போ ஒவ்வொன்றா போடுவோம். கியூ என்பவர் பியின் தந்தை, அப்போ பியோட அப்பா கியூன்றாங்க. கரெக்டுங்க. அப்போ நான் பி இங்கே வச்சுக்கிறேன். அப்பா வந்துட்டு அப்பா ஸ்தானம் மேலே ஸ்தானம், அப்பா எடுத்துகிட்டு போயிட்டு நான் மேலே உட்கார வச்சுக்கிறேன். சரிங்களா? கியூ வந்து இதில் அப்பான்னு சொன்னதால் அது ஆணு தான் குறிக்கும், ப்ளஸ் குறி போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? கியூ என்பவர் பியின் தந்தை. ஓகேவா? பியோட அப்பா வந்து கியூ, அதனால் மேலே வச்சுக்கிட்டேன். ஆணுன்றதால ப்ளஸ் குறி போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு எஸ் என்பவர் ஆரின் மகன், எஸ் என்பவர் ஆரின் மகன். இங்கே எஸ்ஸுக்கும் ஆருக்கும் எந்த இல்லை, எங்கே போய் உட்கார கெத்துன்னு தெரியல, அதனால நான் என்ன பண்ணுறேன், மேலே போய் வச்சுக்கிறேன். சரிங்களா? எஸ் என்பவர், எஸ் வந்து யாருன்னா ஆர் இருக்கார் இல்லையா, அவருடைய மகன் அப்படின்றாங்க. அப்போ எஸ் வந்து ப்ளஸ் குறிக்கும். கரெக்டா? எஸ் யாருன்னா ஆரோட பையன்பா. கரெக்டா? ஸோ ஆரை மேலே உட்கார வச்சுக்கிட்டேன், எஸ் கீழே உட்கார வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஆர் அப்பா, கீழே வந்து எஸ் வந்து ஆர் வந்து அப்பாவா அம்மான்னு தெரியல, பெற்றோர். எஸ் வந்து மகன் சொன்னதால ப்ளஸ் குறி போட்டுக்கிட்டேன். சரிங்களா? ஓகே. ஆர் என்பவர் எம்மின் ஒரே மகள். எம் இங்கே இருக்கா? இங்கே இல்லை, இங்கே இருக்கு. சரி, ஓகே. இங்கே பாருங்க, இங்கே என்ன சொல்றாங்க? ஆர் என்பவர் எம்மின் ஒரே மகள். நல்லா புரிஞ்சுங்க. ஆர் யாருன்னா எம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஒரே பொண்ணாங்க. ஆடாடா, அப்போ ஆர் வந்து பொண்ணுன்றதால மைனஸ் குறி போட்டுக்கிட்டேன். இவங்க அப்பாவா அம்மாவான்னு எனக்கு தெரியல, யாரு எம், அதை மேலே போட்டுக்கிறேன். கரெக்டாக? நல்லா பாருங்க. ஆர் யாருன்னா எம்மோடைய ஒரே பொண்ணு. கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், எம் வந்து பெற்றோரை குறிக்குது, தலை மேலே போட்டுக்கிட்டேன். ஆர் வந்து பொண்ணை குறிக்குது, மைனஸ் குறி போட்டுக்கிட்டேன். அவங்களோட பையன் வந்து எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அதை கீழே போட்டுட்டேன். இது வரைக்கும் புரியுதா? புரியுதுப்பா. அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இதில் முடிஞ்சிருச்சா? கியூ எம் ஆகியோர் பெற்றோர் வச்சாம் பாருங்க. இப்போ என்னன்னா கியூவும் எம்மும் பெற்றோர்களாம். இங்கே கியூ தோர்காப்புல எம்மு இதோ இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பெற்றோர்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. கரெக்டா? ரெண்டு பேரும் பெற்றோர்னா தானே குறிக்குது. அடாடா, அப்போ இந்த இடத்துல எம் இங்கே வந்துருவாங்களா? இவங்க வந்து இப்போ பெற்றோர்னும் போது கியூ தெளிவாக தெரியும், தந்தைன்னு சொல்லிட்டாங்க முதல்ல இல்லையே. ஆமாம் தானேங்க? தெளிவாக புரியுதுங்களா? அப்போது கியூ அப்பான்னா கண்டிப்பாக எம் அம்மா தான் இருக்கும். ரெண்டு பேரும் பெற்றோர்கள்னு சொன்னால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அதனால அவங்களை மேலே வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இதுக்கு அடுத்தது இதுக்கு கீழே இதெல்லாம் எடுத்து வந்து போடணும். ஆறு வந்து ஒரு பொண்ணு குறிச்சிச்சு, ஆறு அப்படிங்க எடுத்து வந்துடுறேன். சரிங்களா? அதுக்கு கீழே எஸ் ப்ளஸ், எஸ் வந்து பார்த்தா ஆருடைய பையன், அதை கீழே கொண்டு வந்துட்டேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், அழகாக ஸ்டெப் மெத்தடில் வச்சுட்டேன்னா சூப்பர். இப்போ பாருங்கள், நான் கொஸ்டினுக்கே போகல. இங்கே கியூவும் எம்மும் பெற்றோர்கள்னு சொல்லிட்டாங்க. அவங்களுடைய பொண்ணு வந்து ஆறு,
பி வந்து என்னன்னு தெரியாது, அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், ஓகே சரிங்களா. ஆனால் இவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை, தெளிவாக புரிஞ்சுங்க ஓகேங்களா. ஏன்னா கியூவோட பி வந்து பையனோ பொண்ணோ, அதே மாதிரி எம்மோட பொண்ணு ஒரே பொண்ணு. முக்கியம் அடடா, இந்த லைன் நான் மறந்துட்டு பாருங்க. இங்கே பாருங்க, இதில் என்னன்னா இதில் பாருங்க தெளிவாக எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இந்த கொஸ்டின் இதுவே இல்லை. என்னன்னா இங்கே பாருங்களேன், இந்த லைனில் ஆரின் ஒரே மகள்னு கொடுத்துருப்பாங்க. அது பாருங்க, இங்கே பாருங்க, ஆர் எம்மோட ஒரே பொண்ணு. அப்போது ஆர் ஒரே பொண்ணுனா இப்போ கண்டிப்பாக பி ப்ளஸ் தான், பையன் தான். கரெக்டாக புரியுதுங்களா? ஏன்னா எம்முக்கு வந்து ஒரே பொண்ணு ஆறு, அப்போ கியூவுக்கு ஒரு பையனோ பொண்ணோனோ எனக்கு தெரியல, பின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்னன்னா எம்ன்றவங்க அம்மா குறிக்குது, அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் ஆறு இருக்காங்க. அப்போ கூட பிறந்தவன் பி இருக்கான், அப்போ அவன் ஆண் தான். சூப்பருங்க, தெளிவாயிடுச்சா? ரைட். இப்போ பாருங்க, இதில் எல்லா ரிலேஷன் வந்துருச்சு. அப்போது எஸ்ஸுக்கு வந்து தாத்தா பாட்டி கியூ எம் கரெக்டா, இவருடைய அம்மா வந்து ஆர் எஸ்ஸுக்கு, பி வந்து மாமா. ஏன்னா கரெக்டாக எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ எதை கேட்குறேன்னா அதை அடிச்சு கொடுப்போம். அதே மாதிரி பி வந்து பியோட அம்மா வந்து எம், ஓகேங்களா? ரைட்டுங்க. ஆரோட அப்பா வந்து கியூ, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ரைட்டு. இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்க, எஸ் இருக்கு, எஸ் தான் நீங்கள். எஸ் வந்து பி எப்படி கூப்பிட போகிறாங்க? எஸ் எங்கே இருக்காரு? தோ இருக்காரு. பி எப்படி கூப்பிட போகிறீங்க? இது மேலே அம்மாவோடைய அண்ணனோ தம்பியோ, கரெக்டா? அப்போ மாமா, தாய் மாமா. ஆடாடா, தாய் மாமன். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இப்போ பாருங்க, ரொம்ப ஈஸி. கரெக்டா? ரைட்டுப்பா. அடுத்ததா ஃபைனல் கொஸ்டின். இது வந்து எதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஏ என்பவர் எக்ஸின் தந்தை. ஏ வந்து எக்ஸோட தந்தை அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணுற இடத்துல ஏ வந்து எக்ஸின் தந்தை, அப்போ எக்ஸுக்கு அப்பா வந்து ஏ, கரெக்டுங்களா? அப்போ எக்ஸுக்கு அப்பா ஸ்தானன்றதால மேலே போட்டுக்கிட்டேன், அவர் வந்து ஆணுன்னு சொல்றதால ப்ளஸ் குறி போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, பி ஒய்யின் தாயார். பி வந்து ஒய்யோட அம்மா, ஒய்யோட அம்மா பி, கரெக்டா? அப்போ எனக்கு இந்த ஒய் எங்கே போய் உக்காருக்குன்னு தெரியல, அதனால் இங்கே தனியாக வச்சுக்கிறேன், தனி ஸ்டெப்ஸில். பி வந்து ஒய்யோட அம்மா, பி வந்து ஒய்யோட அம்மா. அப்போ ஒய்யோட அம்மா தான் பி, அதனால என்ன பண்ணிட்டேன், ஒய்யை கீழே வச்சுக்கிட்டேன், அப்பா அம்மா ஸ்தானம் மேலே, அவங்கள மேலே உட்கார வச்சுட்டேன். ஓகேவா? ரைட்டு. பி வந்து அம்மான்னு சொன்னதால மைனஸ் குறி போயிட்டேன், பெண்ணுன்றதால. ரைட்டா? ஓகே. அடுத்தது என்ன சொல்கிறேன்னா, இசட்டின் சகோதரி ஒய். இசட்டுக்கு சகோதரி இருக்கான், அதுதான் ஒய்யா. அப்போது ஒய் வந்து ஒரு பொண்ணு, இசட் வந்து ஆனா பெண்ணான்னு தெரியல, அவங்கள பக்கத்தில் தான் குறைச்சிக்கணும். கரெக்டாக? ஏன்னா அங்கே பாருங்க, நல்லா கவனிங்க, இசட்டின் சகோதரி ஒய். அப்போ ஒய் வந்து சகோதரின்றதால பெண்ணை குறிக்குது, மைனஸ் போட்டுக்கிட்டேன். இசட் வந்து கூட பிறந்தவன், அதனால பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஓகே. கீழே உள்ளது கீழே உள்ளது என்று உறுதியாக சரியில்லை, 100% சரியில்லாது, தப்பு எது அப்படின்னு கேட்டாங்க. நல்லா கவனிங்க, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எது கன்ஃபார்மாக வரவே வாய்ப்பில்லை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. புரியுதா? சரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்ஷன் ஏ பி இசட்டின் தாய், பி வந்து இசட்டோட தாய். ஆமாம், கண்டிப்பாக கரெக்டாக. ஏன்னா ஒய் வந்து அவங்க சொன்னது வந்து ஒய்க்கு அம்மா பின்னு சொல்லிட்டாங்க. இதில் இசட்டோட தங்கச்சியோ இல்லை அக்காவோ ஒயின்ட்டாங்க. கண்டிப்பாக இசட் வந்து பியோட பையனோ இப்படி சொல்லலாம். இசட்டோட அம்மா பி, கண்டிப்பாக 100% கரெக்டு தான். ஸோ அது கிடையாது, ஏன்னா எது தப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஒய் ஏயின் மகன். ஒய் ஏயின் மகனா? ஒய் ஓகே, ஏவோட மகனான்னு கேட்டால் இது பொண்ணு குறிக்குதே, மேபி மகன் வரத்துக்கு வாய்ப்பு இல்லையே. சரி பார்ப்போம், இருக்கட்டும். இது எந்த இதுன்னு தெரியல, அடுத்தடுத்து போனால் தெரியும். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது பிக்கு ஒரே மகன் உள்ளனர். பிக்கு ஒரே ஒரு மகன் தான் உள்ளார். ஆமாம், பிக்கு ஒரே ஒரு பையன் இல்லை, அப்படி இல்லை. ஏன்னா நல்லா கவனிங்க, பிக்கு ஒரு பையன் தான் இருக்கான், கரெக்ட். இசட்டு இங்கே எக்ஸுக்கு இதுக்கு என்ன ரிலேஷன் தெரியல, இதுவும் எனக்கு அவ்வளோவா புரியல, வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பி ஏவின் மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க, பி ஏவோட மனைவியா மேபி இருக்கலாம். ஏன்னா இவர் ஆண் தெளிவாக குறிக்குது, இவர் பெண்ணுன்னு குறிக்குது, பட் லைன் சொல்ல மேபி இருக்கலாம்.
நான் வந்து ஏவும் பியும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னே வச்சுக்கிறேன், ஏன்னா அந்த கோட்பாடுக்கு தான் வருது. அப்போது ஒய் வந்து பொண்ணு, இசட்டும் எக்ஸும் யாருன்னே குறிப்பிடலை. ஒன்று எக்ஸ் வந்து பொண்ணாகவும் இருக்கலாம், ஓகேவா, இசட்டும் பொண்ணாகவே இருக்கலாம், அல்லது எக்ஸும் இசட்டும் பையனாகவும் இருக்கலாம், ஆணாகவும் இருக்கலாம். சரிங்களா? ஆனால் இங்கே பாருங்க, அப்போது மனைவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 50%. அப்போ இது வராது. அப்போ இது வரலன்னா இங்கே பாருங்க, பிக்கு ஒரே மகன் தான் உள்ளாரான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா மேபி இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி வச்சுக்கிட்டா ஒரு பையனான்னு கேட்டால் இசட் மட்டும் ஒரு பையன்னா இருக்கலாம். ஆனால் எக்ஸுன்றவர் என்ன ரிலேஷன்னு சொல்லலை. மேபி அவர் பையனாக இருந்துச்சுன்னா 2 பேருமே பசங்களாக ஆகிடுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த கூற்று தவறு. கரெக்டாக எக்ஸும் இசட்டும் எனக்கு என்னன்னே தெரியல. மேபி எக்ஸு பொண்ணாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்ட், இசட் மட்டும் ஒரே பையன்தான். ஆனால் எக்ஸ் இசட்டும் மென்ஷன் பண்ணாத போது மேபி அது தவறாகவும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ அது கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 50%. ஆனால் நல்லா கவனிங்க, இந்த பி ஆப்ஷன் பி பாருங்களேன், ஒய் ஏவின் மகன் சொல்லும் போது தான் இதுதான் தவறுங்க. ஏன்னா ஒய் தெளிவாக சொல்லிட்டாங்க பொண்ணு. இங்கே எங்கன்னா இது பாருங்க, இங்கே பாருங்க, இசட்டின் சகோதரி ஒய். அப்போது ஒய் வந்து இசட்டின் ஒய் வந்து தெளிவாக தெரியுது பொண்ணு. மேபி ஏவுக்கு அவங்க பொண்ணாக தான் இருப்பாங்களே தவிர பையனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படின்னும் போது ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? முடிஞ்சிருச்சு. ஸோ கொஷின்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி தோணும். பட் நீங்கள் ஸ்டெப் மெத்தடில் உட்கார வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெரிய விஷயம்லாம் கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணோம். நம்ம ஒரு 14 கணக்கு டைப் ஒன்லேயே நடத்தியிருக்கோம். இன்னும் ப்ராக்டிக்ஸ் வேணும், நீங்கள் இன்னும் நடத்துங்கன்னு சொன்னால் நடத்தலாம். இல்லை நடத்தலாம் வேணாம், கொஷின் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்தா போதும்னா அதையும் செய்யலாம். இல்லை எல்லாம் போதும்பா அடுத்த டைப்புக்கு போகலான்னா நாளைக்கே டைப் 2 எடுத்துடலாம். இது டைப் 1 முடிச்சுக்கலாம். எதுவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.